வாவ்! என்ன இடம் இது? உங்க வீட்ல இப்படி ஒரு இடம் இருக்குன்னு என்கிட்ட முன்னாடி காட்டவே இல்ல. எவ்ளோ பச்சை பசேல்னு இருக்கு. நேச்சுரலா இருக்கு. கண்ணுக்கே குளிர்ச்சியா இருக்கு. வாவ்! ஏன் அமீர்தா, நீ குளிக்கணும்னு சொன்னீல, அதான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இதான் நம்ம வீட்டோட பாத் டப்பு. உனக்கு பிடிச்சிருக்கா? ஹேய், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாவும் இருக்கு, ஸ்மார்ட்டா இருக்கு, நேச்சுரலாவும் இருக்குப்பா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியும் அமிர்தா, நீ ஊருக்கு வரேன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் 2 பேரும் இந்த பாத் செட்டப்பை நாங்கள் 2 பேரும் ரெடி பண்ணியிருக்கோம். உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன சொல்றீங்க? நீங்க 2 பேரும் ரெடி பண்ணீங்களா? ரொம்ப பெரிய விஷயமாச்சே. ரொம்ப நல்லா இருக்கு. உங்க 2 பேத்துக்கும் பாராட்டுக்கள். அமிர்தா, உங்க வீட்டுல எல்லாம் பெரிய பாத் டப்ல நீ குளிச்சு பழகிருப்ப. இங்க குட்டியான பாத் டப் தான் இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, தப்பா நினைச்சுக்காத. அதுக்கு என்னடி பெரிய பாத் டப்பு சின்ன பாத் டப்பு அப்படின்னு பிரிச்செல்லாம் பேசுகிற? முதல்ல இவ்வளோ வெயிலுக்கு இப்படி ஒரு பாத் டப் நீ ரெடி பண்ணியே, அதுவே பெரிய விஷயம். ஐயோ, இதை விட சொகுசான ஒன்று இருக்கா என்ன? தேங்க்ஸ் ரீ, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே வீட்டில் ஆடம்பரமாக இருந்தாலும் பெரிய பாத் டப்பில் குளித்தாலும் உங்கள் கூட இப்படி குளிக்கிற சுகம் அதில் கிடைக்குமா? ஏன் அமிர்தா, நாங்கள் இப்படியெல்லாம் குளித்ததே இல்லை. எங்கள் 2 பேருக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் இப்பெல்லாம் பாத் டப்பில் குளித்ததே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா தான் குளிக்க கத்துக்கணும். இப்படி குளிச்சு பழக்கம் இல்லைன்னா சொல்லக்கூடாது. இப்படியே குளிக்கலாம் குட்டி, ரொம்ப நல்லா இருக்கும். ஐயையோ, ரொம்ப பயமா இருக்கே. தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் போலியே. தண்ணி உள்ள இறங்குறதுக்கே பயமா இருக்கு. ஏய் வாடி, சீக்கிரமா தண்ணிக்குள்ள இறங்கிடி. ரொம்ப ஜாலியா இருக்கு தெரியுமா? ஜில்லுன்னு கூலிங்கா இருக்கு. வராம மிஸ் பண்ணிடாத. வா, கீழே வா, கீழே வா, சீக்கிரமா வா. வரையா இல்லையா? நான் குளிக்கிறேன். வாவ், தண்ணி உடம்புல படவே ஜில்லுன்னு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயும் வா, சீக்கிரமா வா. அடிக்கிற வெயில் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுதுல்ல, நீ பார்க்குறல்ல. அங்கேயே நின்னா எப்படி? சீக்கிரம் வா, வெயில் கொளுத்துது. சீக்கிரமா வா, தண்ணியில் உட்காரு. ஆமா ஆமா, ரொம்ப வெயிலா இருக்கு. இந்த ஊரே கொளுத்துது. நிக்க முடியல, நடக்க முடியல, வீட்டுக்குள்ள உட்காரவே முடியல. அம்மு, ஷாம்புவையும் சோப்பையும் அமிர்தாக்கு எடுத்துக்கூட, அவ போட்டு குளிக்கட்டும். சரி சரி, எடுத்து கொடுக்குறேன். அமிர்தா, அங்கே இருக்கு பாரு, ஷாம்புவும் சோப்பும். அதை எடுத்துக்கோ, அதை எடுத்து போட்டுக்கோ. வா, நல்லா நுர வருதா? நல்லா இருக்கா? சூப்பர், பாரு எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, பபிள்ஸாக இருக்கு. சூப்பர் சூப்பர். இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா பச்சை பசேன்னு இந்த மாதிரியான ஒரு இடத்துல இப்படி நல்லா நுரையோடு உட்கார்ந்துருக்கிறதுல ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். நீயும் வாடி, வா வா. அந்த பாத் டப்பில் நான் ஷாம்பு போட்டு வச்சுருக்கேன், வந்து படுத்துக்கோ. எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கா? அமிர்தா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம காலேஜ் டேஸில் ஒரே பாத்ரூமில் நம்ம குளிப்போமே, ஞாபகம் இருக்கா? ஒரே ஃபன்னாக இருக்கும்போ. என்னாலையும் லைஃப்ல என்னைக்குமே அதெல்லாம் மறக்கவே முடியாது அமிர்தா. ஆமா, எனக்கு காலேஜ்ல எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கும் அவங்க எல்லாம் டச்ல தானே இருக்காங்க. காலேஜ் டேஸ் வந்து கடவுள் கொடுத்த வரம்னு தான் நான் நினைக்கிறேன். காலேஜ் டேஸ் எல்லாம் மறக்க முடியுமா குட்டி? ஏன்னா காலேஜ் டேஸ் எல்லாம் யாராலையுமே மறக்க முடியாது. ரொம்ப அழகான நாட்கள் இல்லையா? இன்னைக்கும் அந்த நாட்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் வரும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு காலேஜ் போகணும் போல இருக்கு. நம்ம திரும்பவும் சின்ன பிள்ளையா இருந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. ஐயோ, காலேஜுக்கு மறுபடியும் போகணும்னு உனக்கு ஆசையா வேற இருக்கா? ஆமா, எனக்கும் காலேஜ் ரொம்ப பிடிக்கும் தான். அதுக்குன்னு நம்ம அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இப்போ நம்ம பெரிய பசங்களா வளர்ந்துட்டோம். இப்போ நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காலேஜ் டேஸும் மறக்க முடியாது. ஆனா இப்போ உங்க கூட நான் சந்தோஷமா இருக்கேன். காலேஜ் டேஸை விட இப்போ இன்னும் மெச்சூர்டா நான் இருக்கேன்ல, அதுக்கே நான் பெருசா சந்தோஷம் தான் படுறேன். ஐயோ, இந்த பாத் டப்ல குளிக்கிறதுக்கு ரொம்ப இதமா இருக்கு.
தண்ணிக்குள்ள எப்படி விளையாடிட்டு இருக்கேன் பார்த்தல, ஜாலியா இருக்கு, என் மனசும் நல்லா இருக்கு. அம்மா இறந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் ரொம்ப நாளைக்கு பிறகு அனுபவிக்கிறேன் தெரியுமா அம்மு குட்டி. நீ சொல்கிறதும் சரிதான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பாஸ்டில் சந்தோஷமாக இருந்தோம், அவ்வளவுதான். இப்போவும் சந்தோஷமாக தான் இருக்கோம். ஏ அமிர்தா, அம்மா இறந்ததெல்லாம் யோசிக்காதடி. மறுபடி நீ வருத்தப்பட ஆரம்பிச்சிடுவ. எப்போவுமே நாங்கள் 2 பேரும் உன் கூடவே இருப்போம். நீ அதை நினச்செல்லாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐயோ, எனக்கு குளிக்கும் போது கண்ணெல்லாம் எரியுது, கொஞ்சம் முகத்தை கழுவணும். ஹோபா, எழுந்திரிச்சிட்டேன்டா சாமி, என்னால் முடியலடா, தண்ணியில் மூச்சு முட்டுது, குளிரு. சரி, புது தண்ணிக்கும் அதுக்கும் நமக்கு சளி பிடிச்சிக்கும். ரொம்ப நேரம் குளிச்சா வாங்க போகலாம். இரு இன்னும் ஒரு தடவை மூங்கி எழுந்திருச்சுடுற. தலையெல்லாம் ஷாம்புவா இருக்கு, ஒரு முறை மூங்கி எழுந்திருச்ச அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் வாஷ் அவுட் ஆகும். அப்பா பாப்பா பாப்பா, ஓயோயோயோயோ, அம்மம்மம்மம்மா, பளபளன்னு ஆயிட்டேன்னு நான் நினைக்கிறேன். என் ஸ்கின் எல்லாம் சூப்பரா இருக்கே. சரி போலாம். நானும் ஒரு முறை முங்கி எழுந்திரிச்சாதான் தலையில் இருக்க ஷாம்பு போகுமோ? ஒரு தடவை முங்கிடுவோமா? அவசரமே பட வேண்டாம். நல்லா முங்கி தண்ணியில் உளுந்து எழுந்திரிச்சாதான் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண முடியும். அப்போதான் ராத்திரியில் ஸ்வெட்டிங் ஆகாமல் நல்லா தூக்கம் வரும். நல்லா தலையை வாஷ் பண்ணிடலாம். தலையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாலாம் போகும். நல்லா கழுவிடுறேன். சூப்பர், நான் நல்லா ஜொலிக்கிறேன்ல. தண்ணிக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ அம்மு, தண்ணியை பார்த்தோன்னே அப்படியே படுத்துக்கிட்ட. உனக்கு தான் சளி பிடிக்கும் தெரியும்ல, வாங்க போகலாம். அமிர்தா, நீயும் வா. லேட் ஆகுது பாரு, வா வீட்டுக்கு போகலாம். வெயில் குறைஞ்சிருச்சு, வா. கூப்பிட்டுக்கிட்டே இருக்காதடி, வரேன், ஒரே நிமிஷம். நல்லா தலையில இருக்க ஷாம்பு எல்லாம் அலசிடுறேன். நீங்க 2 பேரும் தலையை கழுவிட்டீங்களா? அப்புறம் சளி பிடிச்சிக்க போகுதுடி. இது உங்களுக்கும் புது தண்ணி தானே. இரு, நான் அப்படியே என் தலையை நல்லா முங்கி கழுவிடுறேன். அப்பா அம்மா அப்பாடா. சரி போலாமா? போலாம். அம்மா, டவல் எடுத்துட்டு வரலையா? துண்டு எடுத்துட்டு வரலையா? இப்ப துண்டு இல்லாம எப்படி தலையை துவட்டுறனா? வீட்டுக்கு போய் தான் துவட்டிக்கணுமோ? சரி வாங்க போலாம். துண்டு வீட்டுக்கு போய் தாண்டி எடுத்துக்கணும். துண்டு வீட்டில் இருக்கு, வா போகலாம். சீக்கிரமா வா, கிளம்பு போகலாம். ஹே மக்களே, நம்மளுடைய சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி பசங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லா அம்மாக்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் 3 பேரும், அமிர்தா, அம்மு, நான் குட்டி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி உங்களுக்கு இது போல் அழகழகான வீடியோஸ் எல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தலையை கொஞ்சம் மெதுவாக துவட்டுங்க, ரொம்ப வலிக்குது, முடியெல்லாம் வலிக்குது. பிடிச்சி பிச்சுடாதீங்க, முடியெல்லாம் உங்கள் கையில் தான் வந்துடும் போல இருக்கு. கொஞ்சம் சாஃப்டாக துவட்டி விடுங்க, முடி காஞ்சிடும் சீக்கிரமா. அடிக்கிற வெயிலுக்கு முடியா காயாமல் கிடக்கு. ஆனால் சளி பிடிக்கும், நல்லா துவட்டி விடுங்க.